வணக்கம். வெல்கம் டு கேஆர்கே ஆன்மீகம். ஓம் நம சிவாய. தேனி மாவட்டத்தில் கம்பத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புதுப்பட்டி என்ற கிராமத்தில் சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பு சுருளியாற்றி கால்வாய் கரை ஓரமாக இருந்த ஒரு ஆலமரத்தில் ஆக்ரோஷமாக ஒரு முனீஸ்வரன் ஐக்கியமாகி இருந்திருக்காரு. அந்த ஊரில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் கூட முனியினால தான் ஏற்பட்டுச்சுன்னு அந்த மக்கள்லாம் பயந்துக்கிட்டு அந்த பக்கமே போகாமல் அவரை வணங்காமல் அவருக்கு தீபமும் ஏற்றாமல் இப்படி பயத்தோடையே வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயம் திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய மலை அடிவாரத்துலேருந்து வீரசிக்கு சித்தருங்கிறவர் அந்த ஊருக்கு வந்து அந்த ஊரோட நிலவரத்தையும் மக்களோட பயத்தையும் பார்த்து முதல்ல அந்த பயத்தை போக்கணுன்ட்டு அந்த மக்களெல்லாம் ஒன்று திரட்டு முனி இருக்கக்கூடிய ஆலமரத்துக்கிட்ட அழைச்சிக்கிட்டு போய் அங்கே ஒரு மாடை மாதிரி கட்டி ஊர் மக்களை விட்டு விளக்கேற்ற சொல்லியிருக்காரு. காலப்போக்கில் இந்த மக்களுக்கு இந்த முனி மேலே இருந்த பயம் போயிடுச்சு. இன்றைக்கி முனியனோட வேண்டுதலுக்கு இணங்க அந்த ஊரில் தலைச்சங்குழந்தை பிறந்தா முடிக்காணிக்கை செலுத்துறது, காது குத்துறது, கெடா வெட்டுறது போன்ற சிறப்பான வைபவங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்படியாக அந்த ஊர்லேயே அந்த மக்களுக்காக வாழ்ந்து பில்லி சூனியம் ஏவல் போன்ற பல இன்னல்களிலிருந்து மக்களை காத்து எல்லா விதங்களிலும் அந்த மக்களுடைய நன்மைக்காக வாழ்ந்து கடைசியில் அங்கேயே அவர் ஜீவசமாதி அடைஞ்சிடுறாரு. அவர் ஜீவசமாதி அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஊர் மக்கள்லாம் ஒன்று திரண்டு இவருக்கு ஊர்கிட்டயே பாட்டையா சாமின்ட்டு ஒரு கோவில் கட்டி அந்த முனீஸ்வரன் கோவில் பக்கத்துலேயே ஒரு கோவில் கட்டி அந்த சமாதியில் இவருடைய காலணிகளை அங்கே வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு வராங்க. தன்னுடைய ஊருக்கு ஒரு காவல் தெய்வமாகவும் எல்லை தெய்வமாகவும் இருந்த இந்த பாட்டையாசாமியை மேலே பக்தி சிரத்தையோட இந்த தைப்பொங்கல், சிவராத்திரி, கார்த்திகை தீபம் இது அன்னைக்கெல்லாம் விசேஷ பூஜைகள்லாம் பண்ணி வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஊருக்கு மத்தியிலேயே பால்தாய் அம்மன் ஒரு கோவில் இருக்குது. அங்கே வைகாசி பௌர்ணமி சிறப்பாக நடக்கும். அன்றைக்கி அந்த அம்மனுக்கு பொங்கல் வைக்கிறப்ப இந்த பாட்டையா சாமிக்கும் தனியாக பொங்கல் படையல் போட்டு சிறப்பான பூஜைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்படியாக அந்த ஊருக்கு பாட்டையா சாமி ஒரு காவல் தெய்வமாகவும் ஊர் எல்லை தெய்வமாகவும் இன்னி வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு.